வணக்கம் தோழர்களே. சென்னை உயர் நீதிமன்றத்துல ஈடிக்கு சரியான அட்டி விழுந்திருக்குங்க. இடி மாதிரி இறங்கி இருக்கு. அதுலயும் நீதிபதிகள் பொய் சொல்லாதீங்க எல்லா பேப்பர்லயும் வந்துருச்சு அப்படின்னு ஈடிய மிரட்டி விட்டாங்க. ஒட்டு மொத்தமா ஈடியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒன்றிய பாஜகவினுடைய அந்த சங்கிகள்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அச்சோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியுங்க. 4 நாளா ஒரே கூத்தும் கொடுமையும் கொக்கொளத்து வேடிக்கையுமா இருக்கு. எங்க ஊர்ல இந்த பழமொழி சொல்லுவாங்க, இன்னையா இது கூத்தா இருக்குன்னு. அதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. ஏராளமான ஸ்டண்ட், ஏராளமான டிராமா, அது பாட்டு போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு டிராமா ஓடிட்டு இருக்கு. டாஸ்மாக் கடைகளினுடைய முன்பாக போய் போஸ்ட் ஒட்டுறது, அப்பா கடை அப்படின்னு சொல்லி முதலமைச்சருடைய போஸ்டரை ஒட்டுறது. அந்த போஸ்ட் ஒட்டுறதான் நேத்து அவங்க விட்ட சவால். அது யார் ஒட்டுவாங்க? பெண்கள் போய் ஒட்டுவாங்க. பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு ஒரு கேவலமான அரசியல் செய்யற ஒரு இத்த பீஸ் தான் நம்ம அண்ணாமலை. பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் அனுப்பி விட்டு டாஸ்மார்க்ல ஒட்ட வச்சு பார்னாலாம் பெரிய ஆளு, அறிவாளி. ஏன்னா அரெஸ்ட் பண்ணா இந்த பிள்ளைங்க தானே உள்ள போகுங்க, நான் போக மாட்டேன்ல அப்படின்ற ஒரு ஆள் தான் இது. அதனால காலையில இருந்தே நேத்துல இருந்தே பிள்ளைங்க கிளம்பி போய் அங்கங்க ஒட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல எப்படி ஒட்டுறாங்க? ஆள் இல்லாத கடையை பார்த்து, ஆள் இல்லாத நேரத்தை பார்த்து போய் ஒட்டி. ஆனா போலீஸ் இருக்கிறதுனால ஒட்ட முடியாம போச்சு பல இடங்கள்ல. சில இடங்கள்ல பெண்கள் தானேன்னு விட்டுட்டாங்க. காவல்துறையும் இல்ல, பெண்கள் தானேன்னு டாஸ்மாக் கடைக்காரங்க வேடிக்கை பாக்குறாங்க. தேவையில்லாம கை வச்சனா பிரச்சனை ஆயிரும், போங்கம்மான்னு பார்த்தனா கூட ஐயோ என்ன கையா பிடிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. நடக்க வாய்ப்பு இருக்கு. பாஜக எதுவுமே நடக்க சாத்தியம் இருக்கு. அதனால பயந்துகிட்டு டாஸ்மாக் ஊழியர்களை ஒரு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்க இந்த பெண்கள் நேரா போய் ஒட்டிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டினுடைய அரசியலை திசை திருப்புறாங்களாமா, அவமானப்படுத்துறாங்களாமா. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மோடி கூட்டத்தினுடைய அரசியல் நாரி கிடக்குங்க, நாரி கிடக்கு. நேர்மையான அறத்தோடான அரசியல் இல்லை என்பது மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. இதுல என்ன புதுசா தமிழ்நாட்டுக்குள்ள இவங்க அரசியல் அறுத்து தள்ள போறாங்க நமக்கு புரியல. ஆக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெண்களை முன்னாடி அனுப்பி விட்டுட்டு அவங்கள போஸ்டர் ஒட்ட வச்சுட்டு நான் சாதிச்சிட்டேன் பாரு அப்படின்னு நெஞ்ச நிமித்துறதுக்கு ஒரு ஐடியா. ஏதாவது சண்டை கிண்ட வந்தாலும் பொம்பளை பிள்ளைங்க மேல கை வச்சுட்டாங்க, பெண்கள் குறித்த அக்கறை இல்லை, பெண்களிடம் அநாகரிகமாக நடந்துகின்றார்கள் அப்படின்னு அதை வச்சு உருட்டுறது. ஏன்னா பொதுவா சமூகத்துல பெண்கள் மீது கை வச்சாலோ, பெண்கள் மீது ஒரு அபியூஸ் நடந்தாலோ, பெண்கள் மீது ஒரு அட்டாக் நடந்தாலோ, ஒரு தாக்குதல் நடந்தாலோ, சுரண்டல் நடந்தாலோ அதை கேள்வி கேட்கிற சமூகம் நம்முடைய சமூகம். அப்படி அதை திசை திருப்பி கொண்டு போயிடலான்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ட்விஸ்ட் ஆகி போச்சே. என்னன்னு கேக்குறீங்களா? உயர் நீதிமன்றத்துல இந்த டாஸ்மார்க்கினுடைய இயக்குனர் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காருன்னா, அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரானது, கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிரானது, முதல்ல ஈடியோடைய சட்டத்துக்கே எதிரானது. இதில் முதல்ல என்னன்னு புடிச்சு கேளுங்க அப்படின்னு அவர் வழக்கு தொடுத்துட்டார். வழக்குல நிறைய பேசுறாங்க. இந்த டாஸ்மாக் ஊழல் 10,000 கோடி, இதை நம்ம விரிவா பேசிட்டோம். இவர் என்ன சொல்றாங்க? அண்ணாமலை குரூப் டாஸ்மார்க்ல போலியா QR கோடு போட்டு அதுல போலியா பணத்தை எடுத்துட்டாங்களாம். அதனால GST குறைஞ்சு போச்சாம். ஏண்டா லட்சக்கணக்கில் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம், வாங்கி வாயில போட்டுட்டு 5 ரூபா கொடுக்கறதுக்கு 50,000 தடவை நாங்க கத்த வேண்டி இருக்கு. அதுல இவங்களுக்கு GST குறைஞ்சிருச்சான். அதனால வருமானத்தை ஏச்சிட்டாங்களாம். அது ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இங்க பில்லு போட்டு தர சொல்றாங்க, QR கோடு இருக்கு, இதெல்லாம் வச்சு ஏமாத்திட்டாங்கன்னு. ஏமாத்துறாங்கல்ல, உனக்கு தெரிஞ்சிருச்சுல, என்ன ஆதாரம் இருக்கு கொடு. QR கோடுல எவ்வளவு ஏமாத்தி இருக்கிறாங்க, GSTல எவ்வளவு ஏமாத்தி இருக்காங்க. ஏன்னா நீ ஒரு குற்றச்சாட்டுற, அப்ப குற்றம் சாட்டும் போது ஆதாரத்தோடு குற்றம் சாட்டணும். அதுதான் அரசியல். அப்ப எவ்வளவு குறைஞ்சிச்சு என்ன ஏது நீங்க சொல்லணும்ல. அதெல்லாம் கிடையாது. நான் சும்மா 10,000 ஈடியும் அதையே சொல்லும், அதுதான் எங்க வேலை அப்படின்னு நம்ம அண்ணாமலை உருட்டி கொண்டு இருக்கிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல இதுக்கான டேட்டா என்ன கொடுத்திருக்காங்க. ஈடியோடைய வேலையில அவங்க அரெஸ்ட் பண்ணதுல 100% கூட கேஸ் முடியல. 100 கேஸ் கூட முடியல. இது நம்ம சொல்லல, இங்க நாடாளுமன்றத்துல சொன்ன புள்ளி விவரம். அப்ப 100 கேஸ் கூட முடிக்காம இத்தனை பேரை உள்ள தூக்கி போட்டு அவங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி நான் A1 குற்றவாளின்னு சொல்லுவேன். தமிழ்நாடு முதலமைச்சர் தான் A1 குற்றவாளி. யாரு? இந்த ஆட்டுப்புழுக்க. கொஞ்சம் கூட அரசியல் நாகரிகம் இல்லாத ஒரு கேடுகட்ட சில்லறை அரசியல்வாதினா அது அண்ணாமலை. ஐயோ இல்ல நான் தெரியாமலே கேக்குறேங்க. ரஃபேல் ஊழல் நடந்துச்சு, கார்கில் ஊழல் நடந்துச்சு, அப்புறம் பங்கஜ் முண்டையின் முட்டாய் ஊழல் நடந்துச்சு, வியாபம் ஊழல் நடந்துச்சு, PM கேர் ஊழல் நடந்துச்சு,
அதோட சேர்த்து ரொம்ப சமீபமா பங்கு சந்தை ஊழல் நடந்தது. அதெல்லாம் தாண்டி தேர்தல் பத்திரம் ஊழல் நடந்தது. அப்ப இத்தனை ஊழலுக்கும் தலைமை தாங்கி இருக்கிற மோடிய இனிமேல் தெரு தெருவா, பஸ் ஸ்டாண்டா, ஊர் ஊரா எல்லா இடத்துலயும் A1 குற்றவாளி மோடி அப்படின்னு ஒட்டலாமா? ரொம்ப சிம்பிள் கேள்வி. ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை சம்பந்தமே இல்லாம A1 குற்றவாளின்னு உன்னால சொல்ல முடியும்னா, இந்தியா முழுவதையும் சுரண்டி பெருமுதலாளிகள் கையில் கொடுத்திருக்கிற மோடியை A1 குற்றவாளின்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டலாமா? சொல்லு, பதில் சொல்லு. உனக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? இந்த இடத்துலதான் நீதிமன்றம் வச்சு செம்மி இருக்கு. இதுல என்ன பண்றாங்க, டாஸ்மாக் இயக்குனர் கொடுத்திருக்கிற அந்த புகார்ல என்ன சொல்றாருன்னா, காலையில 11 மணில இருந்து ராத்திரி முழுக்க பெண்களை 60 மணி நேரம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இடி அப்படின்றார். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! 60 மணி நேரங்க. திடீர்னு நீங்க உள்ள வர்றீங்க, திடீர்னு நீங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களும் அங்கங்க உட்கார வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து பாக்குறீங்க. இவங்களை வீட்டுக்கு அனுப்ப மாட்டீங்க, அவங்க வீட்டுக்கும் தகவல் சொல்ல போன் எல்லாம் புடுங்கிடுறீங்க. இது என்ன மாதிரி? இது எவ்வளவு மோசமான, சட்டத்துக்கு புறம்பானது. அதைத்தான் அவங்க குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. பெண்களை கூட வெளியே அனுப்பணுங்க. நடுராத்திரி 2 மணிக்கு பெண்களை வெளியே அனுப்புறாங்க. அதுலயும் சிலரை மட்டும் அனுப்புறாங்க. காலையில 6 மணிக்கு ஆஜராகணும்ன்றாங்க. போய் சேரவே 5 மணி ஆகி போயிரும். என்னது? அவங்கள உளவியெல்லாம் டார்ச்சர் பண்ணிருக்கு இந்த இடி. ரெண்டாவது, அவங்க முக்கியமா சொல்றாங்க, எந்த முன்னறிவிப்பும் கொடுக்கல எங்களுக்கு, எந்த இந்த காரணத்துக்காக உங்க அலுவலகத்தை நாங்க சோதனையிடுறோம் அப்படின்னு ஒரு குறைந்தபட்சமான ஒரு காப்பி காட்டணும்ல கையில. இந்த காரணங்க இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு காப்பியை கொடுத்துட்டுல வேலை பார்க்கணும். அப்படி எதுவுமே இல்ல. என்ன குற்றச்சாட்டுக்கு அவங்க வந்து தேடுறாங்கன்னு கூட தெரியாது. கையை கட்டிக்கிட்டு விடிய விடிய உட்கார்ந்துருக்காங்க அங்க இருக்கிற அதிகாரிகள். இது என்ன அயோக்கியத்தனம்? அதுதான் அங்க கேட்கப்பட்டது. அப்ப ஒரு வேலை நடந்திருக்கு, அனுமதி கேட்கல. ரெண்டாவது, காரணம் சொல்லல. எந்த அடிப்படையில சோதனை நடக்குது சொல்லல. விடிய விடிய பெண்களை மற்றவர்களே 60 மணி நேரம் உட்கார வச்சிருக்கிறாங்க. இது ஒரு வகையான ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி பண்ணி அவங்களை தொடர்புக்கு அப்பால உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப நீதிபதி கோமாயிட்டார். நீதிபதி கோமாயிட்டு கேக்குறாரு, எதுக்காக அமலாக்கத்துறை இந்த காரணத்துக்காக நாங்க வந்து செக் பண்றோம், சோதனையிடுறோம் அப்படின்னு ஏன் சொல்லல? ஏன் முன்னாடி அவங்களுக்கு தகவல் தெரிவிக்கல கேக்குறாரு. இல்ல நாங்க அப்படிலாம் இல்ல, நாங்கெல்லாம் தெரிவிச்சோம். கேக்குற கேள்வியை வாங்கிக்கங்க. ஏன் நீங்க இந்த அதிகாரிகளுக்கு முன்னாடியே தெரிவிக்கல? ஒண்ணு, என்ன காரணத்தை சொல்லி நீங்க தேடுனீங்க? சரி, இரவுல ஏன் நீ போய் சோதனை போட்ட? இது மனித உரிமை மீறல் இல்லையா? ராத்திரி அங்க போய் சோதனை வேண்டிய அவசரம் உங்களுக்கு என்ன அப்படின்னு வச்சு வெளுத்திருக்கிறாங்க. உடனே அமலாக்கத்துறையினுடைய வழக்கறிஞர், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல், அவர் பேர் வந்து சுந்தரேசன், அவர் என்ன பண்றாரு, சார் இல்லங்க சார் அப்படிலாம் நடக்கல, நாங்க ராத்திரியில நாங்க வந்து விசாரணையே பண்ணல, நாங்க சோதனையே பண்ணல, எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டோம் அப்படின்னு அவர் சொல்ல. நிறுத்துங்க, பொய் சொல்லாதீங்க மிஸ்டர், பொய் சொல்லாதீங்க அப்படின்னு இருக்காரு நீதிமன்றம். மறந்து போயிட்டானுங்களா? நடுங்கி போயிட்டாங்களா? நாங்களாம் பார்க்கலன்னு நினைக்கிறீங்களா? விடிய விடிய நீங்க என்னென்ன பண்ணீங்கன்றத பேப்பர்ல எல்லா செய்தி ஊடகங்களையும் வந்துருச்சு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்ப நீங்க போலியா பொய்யா சொல்லிட்டு தர்றீங்க நீதிமன்றத்துல வந்து. முதல்ல அதை நிறுத்துங்க அப்படின்னு லெப்ட் ரைட்ல மாறி மாறி கொடுத்துட்டாங்க நீதிபதிகள். இடி தனக்கு இருக்கிற பவரை செயல்படுத்துகிற முறை சரியில்லை. இதைத்தானங்க காலங்காலமா நம்ம கத்திட்டு இருக்கோம். இடி சரியில்லை, இடி மோடியினுடைய கைக்கூலி. ஈடியோடைய வேலையை எதிர்கட்சியை போய் நோண்டி உரண்டை இழுக்கிறது, எதிர்கட்சியை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுறது, அவங்க மேல பொய்யான வழக்குகளை போட்டு இழுத்தடிப்பது, அவங்களுடைய நல்ல இமேஜை உடைப்பது தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுதானே நீதிமன்றம் கேக்குது. எதுக்குயா? என்ன உனக்கு அப்படி அப்படி ராத்திரியும் பகலுமா போய் உட்கார்ந்து இது பண்றதுக்கு? பொய் சொல்லிட்டு வர இருக்கீங்க கூச்சமே இல்லாம அப்படின்னு வாங்கிருச்சு நீதிமன்றம். உன் அதிகாரத்தை கவனமா பயன்படுத்துன்னு எச்சரிச்சிருக்காங்க. உங்க அதிகாரத்தை நாங்க கேள்வி கேட்கிறோம், உங்கள் அதிகாரத்தை நீங்கள் செயல்படுகிற விதத்தை நாங்கள் கேள்வி கேட்கிறோம்ன்றாங்க. அது ரொம்ப முக்கியம். எனக்கு அதிகாரம் இருக்குன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய முடியுமா? அதை கேள்வி கேட்டிருக்கு இன்னைக்கு உயர் நீதிமன்றம். அது மட்டும் இல்ல, வர 25ஆம் தேதி ஒண்ணும் பண்ணக்கூடாது, சோழியை பாரு. இந்த விசாரிக்கிறேன் அத்து இதுன்னு போய் நிக்க கூடாது. உன் ஜோலியை பாரு, விரிவான அறிக்கை எனக்கு வேணும். ஏன் நீ போய் விசாரிச்ச? எத்தனை மணி நேரம் அங்க விசாரணை நடந்தது? எத்தனை மணி நேரம் சோதனை நடந்தது? எத்தனை பெண்கள் ஆண்கள் அத்தனை பேரை எவ்வளவு நேரம் பிடிச்சு வச்சிருந்தீங்க? எல்லாத்துக்குமான விரிவான அறிக்கை எனக்கு செய்யணும். விரிவான அறிக்கை நீங்க சமர்ப்பிக்கணும் 25ஆம் தேதி அப்படின்னு லெப்ட்லையும் ரைட்லையும் மாத்தி மாத்தி குடுகுடுன்னு கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு ஈடிய மிதிச்சு அனுப்பிருச்சு உயர் நீதிமன்றம். இல்ல என்னன்னா, இந்த கும்பலை கதற ஆரம்பிச்சிச்சு, ஈடிய மிரள ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ நம்மளை இந்த அடி அடிக்கிறாங்களேன்னு. ஏன்னா பொய் வழக்குகளே போட்டு பழக்கப்பட்டதுல
தமிழ்நாட்டுல நீதிபதிகள் நேர்மையானவங்க இருக்க மாட்டாங்களா என்ன? அவங்க கேள்வி கேட்பாங்கல்ல, நீங்க இவ்வளவு அராஸ் பண்ணிட்டு போறீங்களே, எந்த பெரிய குற்றவாளியா இருந்தாலும் அதற்கு ஒரு வழிமுறை இருக்குல்ல, வரைமுறை இருக்குல்ல, சட்ட வழிகாட்டுதல் இருக்குல்ல, அதன்படி இல்லாம ஓன் ஜோலியை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு உள்ள வந்து அடிச்சீன்னா வேடிக்கையா பார்க்கும் இங்க இருக்கிற சட்டம். ரொம்ப அடிங்க, வேற லெவல் வெளுவெளுத்திருக்காரு. நமக்கே பரிதாபம் வர அளவுக்கு வாங்கியிருக்கு ஈடி அடி. மோடிக்கு ஆப்பு.